ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார் இல்லைங்களா? ஒரே மாதிரி அற்புதம் தேவன் எல்லாத்துக்கும் செய்ய மாட்டார் இல்லையா? ஒருத்தர் வாழ்க்கையில் எப்படி வழி நடத்தி கொண்டு வருகிறார், அவருடைய ஊழியங்களும் எனக்கும் ஒன்றும் தெரியாது. அதையெல்லாம் அவர் சொல்லுவார். நாம் எல்லாம் கரங்களை தட்டி, பாஸ்டர் அருள்ராஜ் பாண்டிச்சேரியிலிருந்து நமக்காக வந்திருக்கிறார். அவர் வர அல்லேலூயா. உங்களை யாவர் இந்த நாளிலே சந்தித்ததற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நான் பாண்டிச்சேரி மாநிலத்திலேருந்து வந்திருக்கிறேன். நான் பிறந்தது, வளர்ந்தது, பிறந்தது எல்லாம் ஒரே இடத்துல இருந்ததா. இன்றைக்கி அதே ஊர்லேயே தான் ஊழியம் செய்கிறேன். வளர்ந்த இடத்துல ஊழியம் செய்கிறேன். உங்களுக்கு பிரசங்கம் வேணுமா, சாட்சி வேணுமா? சாட்சி வேணும், பிரசங்கம் வேணும். சரி, எனக்காக ஒரு வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் நம்மளை எதற்காக தெரிந்து கொண்டார், எதற்காக நம்மளை அழைத்தார் என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ளலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை ஒரு சத்தமாக வாசிங்க கேட்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இல்ல, கரெக்ட் வாசிங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்து நம்மளை எதற்காக அழைத்தார், எதற்காக நம்மளை தெரிந்து, நம்ம எல்லாரும் பாடுவோம். என் ஆண்டவர் என்னை தாயின் கருவிலே என்னை தெரிஞ்சு கொண்டாரு, அவருடைய உள்ளங்கையில் என்னை வரைந்து வைத்திருக்கிறாரு. ஆனால் எதற்காக ஆண்டவர் உங்களை அழைத்தார் என்ற ஒரு நோக்கத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா ஆண்டவருக்காக உங்களால் வாழ முடியும். அல்லேலூயா. நாங்கள் பிறப்பிலே நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான். ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ மார்க்கத்திலே பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் எங்கள் பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கல. நாங்கள் பாவப்பட்ட ஜனமாக இருந்தோம். பாவப்பட்ட ஜனம்னா எல்லாருக்கும், எல்லாரோடைய எல்லா ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும். மதுரை போனால் மதுரை மல்லின்னு சொல்லுவாங்க, திண்டுக்கல் போனால் திண்டுக்கல் பூட்டுன்னு சொல்லுவாங்க, திருநெல்வேலி போனால் அல்வான்னு சொல்லுவாங்க, பாண்டிச்சேரி வந்தால் அது சொல்கிறதுக்கு யோசிப்போம் இல்லை. எல்லாரும் சொல்கிறது பாண்டிச்சேரி வந்தால் பாட்டிலுன்னுவாங்க, சரக்குன்னுவாங்க. இதுதான் பாண்டிச்சேரி. அதில் தான் ஏன்னா அது சோசியலிசமாக, அது ஃப்ரெஞ்சு கலாச்சாரத்தில் இருந்ததுனால அவங்க எல்லாரும் அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா எல்லாரும் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய, நம்ம வீட்டில் எப்படி நம்ம டீக்கு எல்லாமே டீ குடிக்கிறோமோ அது மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுன்னு வீட்டில் வச்சுன்னு குடிக்கிறவங்க தான் பழக்கம். அதுபோல் தான் என்னுடைய அப்பா நல்லா சாப்பிட்ற மனுஷன். நான் பிறக்கும்போது எங்கள் அம்மாவை ரொம்ப, ஏன்னா 8ஆம் பருவம் நான் பிறந்தேன், அவங்க வலி தாங்க முடியாததுனால அவங்களுக்கு சரக்கு ஊற்றி கொடுத்துக்கிறாரு, வலி போயிடும், சரியாயிடும். அவங்க குடிக்க ஆரம்பித்தாங்க. அது அவங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. அப்போ என்ன செய்வார்னா டெய்லியும் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது. அப்போ எப்போல்லாம் கடைக்கு போகிறாரோ அப்போல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அப்போல்லாம் அவங்க குடிப்பாங்க. அவர் மட்டும் தண்ணி சாப்பிட்டு வந்தாருன்னா அம்மா சண்டை போடுவாங்க, நீ மட்டும் குடிச்சிட்டு வர எனக்கு எங்கன்னு. அப்போ 2 பேரும் வாங்கி வச்சுருந்து சாப்பிடுவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறது நான் அவங்க கூடியே தான் இருப்பேன். அப்பா கூடி அம்மா கூடியே இருப்பேன். எல்லாமே அக்காலாம் படுத்துருவாங்க, அண்ணெல்லாம் படுத்துருவாங்க, அப்பா அம்மா மட்டும் லாஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அப்போ நான் அம்மா மடியில் படுத்துக்குவேன். அம்மா மடியில் படுத்துக்கும் போது அப்பா சரக்கு ஊற்றி கொடுப்பாரு, கண்ணாடி டம்ளரில் தான் ஊற்றுவார். அம்மா அந்த டம்ளர் எடுத்து பார்ப்பாங்க. அந்த டம்ளர் எடுத்து பார்ப்பாங்க, 2 அளவு கரெக்டாக இருக்கா. டம்ளர் எடுத்து பார்ப்பாங்கன்னா சாதாரணமாக இல்லை, 2 அளவு கரெக்டாக இருக்குதான்னு எடுத்து பார்ப்பாங்க. கரெக்டாக இருக்குது. அப்படி அளவு கம்மியாக இருந்தால் ஊற்றுவாங்க அவங்களே. உடனே அப்பா திட்டுவார், ஏய் கண்ணாடி டம்ளர்னால் ஊற்றும் போது கீழே சிந்தோம், சில்வர் டம்ளர்னால் ஊற்றுனா கரெக்டாக போவோம், கண்ணாடி டம்ளரு கீழே சிந்தோம் அடி பக்கத்தில். அப்போ ஊற்றும் போது ஏய் கீழே சிந்துதுரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம், தொடச்சி எடுத்துக்கலான்னுவாங்க. ஆக மொத்தம் 2 பேரும் குடியிலே வாழ்ந்தாங்க. அப்பா கேன்சர் 1990 இறந்துட்டார். அப்போ நான் சின்ன பிள்ளை, ஒரு 11 வயசு 12 வயசு தான் எனக்கு. அப்பா இறந்துட்டார். அப்பா இறந்து அந்த துக்கத்தில் தாங்க முடியாமல் அம்மா இன்னும் அதிகமாக குடிக்க ஆரம்பித்தாங்க. சும்மா 1/4 பாட்டில் சாராயம் குடிக்கிறவங்க 1 லிட்டர் சாராயம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெளிய குடிப்பாங்க காலையில் 4 மணிக்கு. அப்போ இங்கெல்லாம் எப்படி இருந்தாலும் அங்கே தட்டியில் அடைச்சிருப்பாங்க, தட்டி தனிச்சாங்கடை தட்டி மாதிரி அடைச்சிருப்பாங்க. அந்த தட்டி சைடில் சொறி வச்சுருப்பாங்க பாட்டில். தெளிய குடிப்பாங்க. நாங்கள் யதார்த்தமாக அந்த பக்கம் போனால் எடுத்து ஊற்றிடுவோம். அண்ணனுங்க அந்த பக்கம் போனால் எடுத்து குடிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்களும் சரக்கு சாப்பிட்றவங்க. பெரிய அக்காவுக்கு மட்டும் கல்யாணம் ஆச்சு, பெரிய அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு. அம்மா தண்ணி சாப்பிட்றத பார்த்து அவங்களே வாங்கிட்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க.
விட்றா, அவங்க அழுவாங்க, இந்த நேரமாக அழுதுனுப்பாங்க. நான் எவ்வளோ தடவை சொல்லுவேன், கேட்கல. நான் ஃப்ரெண்டுங்களுக்கு கூட போகும்போது பழகும்போது அவனுங்க எனக்கு குடிக்க கற்றுக் கொடுத்தானுங்க. 10th முடிச்சுட்டு 11th படிக்க போகிறானுங்க. நான் 7th நின்றுட்டேன், 7வது படித்த நின்றுட்டேன். அவனுங்க நான் நின்றுட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். பசங்க 10th முடிச்சுட்டு 11th போனானுங்க பாருங்க. போகிற ஸ்கூலில் கற்றுக்கினானுங்க, சிகரெட் பற்ற வைக்க கற்றுக்கினானுங்க, குடிக்க கற்றுக்கினானுங்க. அவனுங்க கற்றுக்கணுன்ட்டு எனக்கு கற்றுக் கொடுத்தானுங்க. கிறிஸ்மஸ் டைம் கற்றுக் கொடுக்குறானுங்க. சிகரெட்டை இப்படி தாண்டா இழுக்கணும், இப்படி உள்ளே இழுத்து விட்றா. இழுக்கும்போது இரும்பல் வந்துருச்சு, அரைச்சிக்கிச்சு. ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும், சரியாயிடண்டா. அப்படியே அதில் அடிமையான, அதில் குடிக்க அடிமையான, சிகரெட்டுக்கு அடிமையான. சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, இது வேணும் எங்களுக்கு. யாருன்னா சண்டைக்கு கூப்பிட்டாங்கன்னா போகிறது, அந்த சின்ன வயசுலேயே அடிக்கிறது, உதைக்கிறது. அடிச்சுட்டு வந்தால் காசு கொடுப்பாங்க, அதை எடுத்து சாராயம் கிளம்பி சாராயம் குடிக்கிறது. இப்படி தான் வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது. அதுக்கு இடையிலேயே எங்கள் பெரிய அக்காவுக்கு கேன்சர், பிரெயின் கேன்சர், மண்டல கேன்சர். பல்லை இப்படி பிடுங்கி எடுப்பாங்க, பல்லில் கொடன்னு ரத்தம் ஊற்றும், இருமுனாங்கன்னா ரத்தம் வரும். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் தான் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவேன். அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு ஜிக்மர் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க, அங்கே ஜிக்மர் கூட்டிகிட்டு போயிட்டு வருவோம். கடைசியில் அவங்க ஜிக்மர் கூப்பிட்டு போய் டாக்டர் சொல்கிறேன், இந்த மாதிரி கூப்பிட்டு வராதிங்க, அவங்களுக்கு கேன்சர் முத்திருச்சு, அவங்க அவ்வளோதான், அவங்க இனிமேல் மயக்கடிச்சு வந்தாலும் வாந்தி எடுத்தாலும் கூப்பிட்டு வராதிங்க, அவங்கள அப்படியே வச்சுருந்து இது பண்ணிக்கிட்டேன். நாங்கள் விட்டாச்சு. அங்கே ஜிக்மர் ஹாஸ்பிட்டலில் ட்ராக்ஸ் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க, கைப்பிரதி கொடுத்துக்கிட்டு ஏசு சாமியை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அதை வாங்கி அவங்க வச்சுன்னு இருந்தவங்க பேக்கில், அவங்க எந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்து அந்த கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டாங்க. அப்போ அந்த கோயிலில் அவங்க ஃபாதர் ஜெபம் பண்ணி அனுப்பி, உங்கள் பக்கத்தில், உங்கள் ஊர் பக்கத்துலேயே ஒரு சர்ச் இருக்குது, நீங்கள் அங்கே போங்க, அதுவும் எங்கள் சர்ச்சு தான், எங்கள் பிரான்ச் இருக்குது, நீங்கள் அங்கே போங்க. அவங்க போனாங்க. 1 மாதம் அவங்க போயிட்டு வந்தாங்க. மறாவது மாதம் போகும்போது என்னை கூப்பிட்றாங்க. அன்றைக்கி தான் சனிக்கிழமை நைட்டு நல்லா சாப்பிட்டுட்டு, எங்கள் மாமா கூட வேலை செய்கிறவங்க எல்லாம் நைட்டை ஃபுல்லாக தண்ணி 4 மணி வரைக்கும் தண்ணி அடிச்சுட்டு தூங்கி ஏந்திரிச்சு, ஒரு 7-7 ஏந்திரிச்சு ஒரு 2 கிலோ பன்னிக்கறி வாங்கினுக்கு அக்காக்கிட்ட எட்டுன்னு போய் கொடுத்து, எக்கா இதை சமைச்சு கொடு, என் ஃப்ரெண்டுங்க இன்றைக்கி ஃபேத்து ஃப்ரெஞ்சில் சொல்லுவாங்க, ஃபேத்துன்னா ஒரு விருந்து, நாங்கள் எல்லோரும் சாப்பிட்ணும். ஏன்னா நான் தண்ணி அடிக்கிறது யாருக்கும் தெரியாது, வீட்டுக்கு நல்ல பிள்ளை, என்னை செல்ல பிள்ளை, வீட்டுக்கு வெளியில் வேறு மாதிரி பிள்ளை. அப்போ அக்கா என்ன சொன்னிச்சு, எப்பா நான் செஞ்சு தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, என்னை கோயிலுக்கு போய் ஏற்றின்னு வந்துடு, நான் வந்தோடனே உனக்கு செஞ்சு கொடுத்துறேன். சரி வாக்கா. 10 மணிக்கு ஜபம், 9:30 அவங்கள கிளப்பி அவங்கள கூட்டிட்டு போகிறேன். நீயே குளிச்சுட்டு வாப்பா. ஐயப்பாக்கா நான் குளிக்க மாட்டேன், நான் வந்து குளிச்சிக்கிறேன், உன்னை ஏற்றிட்டு விட்டுட்டு குளிச்சிக்கிறேன். நைட்டெல்லாம் குளிச்சுட்டு தான் இருந்தேன். அவங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்க குளிச்சுன்னு இருந்தேன் நினச்சிக்கினாங்க, நான் குளிச்சுது அவங்க குளிச்சுன்னுக்கிறேன் நினச்சிக்கினாங்க. சரி விட்டுட்டேன். நான் அவங்கள ஏற்றிட்டு போய் சர்ச்சில் விட்டுட்டு வெளியில் கிளம்புறேன். தம்பி ஒரு நிமிஷம் நில்லு, யார் அது நம்மளை போய் தம்பின்னு கூப்பிட்றாங்களா, இவ்வளோ அன்பாக கூப்பிட்றாங்களே, எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்மளை பார்த்தா ஒதுங்கி போகிற ஜனங்க நம்மளை பார்த்து இவ்வளோ அன்பாக கூப்பிட்றாங்களா, யாருன்னு பார்த்தா அங்கே ஒருத்தர் ஒரு ஐயா உட்காந்து கூப்பிட்றாரு, வெள்ளையாக இருக்கிறார். கூப்பிட்டாருன்னு சொல்லி, என்னப்பா ஏன்பா கூப்பிட்டா, என்ன விஷயம் உனக்கு, மாற்றுத்தனமா, என்ன விஷயம், எது கூப்பிட்டா, இல்லைப்பா அக்கா உடம்பு சரியில்லை, கூட்டுன்னு வந்திருக்கிறா, அவங்கள இருந்து கூட்டுன்னு போயிடுப்பா, அவங்க வரான்ட்டாங்க. இல்லைப்பா அவங்கள இருந்து 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும், இருந்து கூட்டு. சரி ஓகே சொல்கிறாருன்னு சொல்லி உள்ளே போய் உக்காந்தேன், படிக்கட்டு உக்காந்தேன். ஒரு டீ கொடுத்தாங்க, டீயை குடித்தேன். இங்கே உட்காராதப்பா, இப்படி உட்காருப்பா, அப்படி மூலையில் போய் உட்காந்துனது. அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, பாட்டு பாடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. நமக்கு தான் இயேசுவை பற்றி தெரியுமா, நமக்கு தான் மாதாவை பற்றி தெரியுமா, நமக்கு தான் அந்தோனியார் சௌரியார் எல்லாரும் பற்றி தெரியுமா, இவங்க என்ன பூச்சா ஏசுறாரு, அல்லேலூயா ஆர்ப்பரிக்கிறாங்க பாடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து கேட்போம்னு கேட்டோம். நேரங்கள் போக 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 என்னை அறியாமலேயே ஆண்டவர் என்னை தொட ஆரம்பித்தார். எனக்கு மெய் மறந்து போய் நேரம் போனது தெரியல. 1:30 மணிக்கு முடித்தாங்க. 10 மணிக்கு ஆரம்பித்த ஜபம் அது வரைக்கும் நான் அந்த மூலையிலே உட்காந்துக்கிறேன், அசையாமல் கொல்லாமல் வெளியே நவராமல் கொல்லாமல் உட்காந்துக்கிறேன். ஜபம் முடிஞ்சிடுச்சு. அக்கா ஜபம் பண்ணிட்டு கிளம்புற டைமில் அக்கா சொன்னாங்க, எப்பா நீயும் ஒரு வேண்டிக்கப்பா. நான் நேராக போனேன். சாமி நீங்கள் சொல்கிற சாமி எனக்கு விடுதலை கொடுப்பாரா, நீ என்ன கேட்குறப்பா அதை செய்வார். நான் கேட்குறேன், எங்கள் அக்காவை, எனக்கு அக்காவுக்கு அக்கா, அம்மாவுக்கு அம்மா, அவங்கள சாமி குணமாக்கிட்டாருன்னா, நீங்கள் சொல்கிற சாமி குணமாக்கிட்டாருன்னா என்னை ஒப்பு கொடுக்குறேன், அந்த சாமிக்கிட்ட என்னை ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் அதை செய்வீங்களா. நீ சொன்ன பார்ப்பா அந்த வார்த்தை, நிச்சயமாக உங்கள் அக்காவை குணமாக்குவார், நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறேன். அப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டேன். அன்னைக்கு ஜெபம் பண்ண வாழ்க்கை தான் இன்ன வரைக்கும் ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டுருக்கிறேன். நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், ஜெபம் பண்ணும்போது நீ கேளுப்பா ஆண்டவர்கிட்ட, எங்கள் அக்காவை குணமாக்குனீங்கன்னா நான் உமக்காக வாழ்வா ஆண்டவரேன்னு சொல்லு. அவர் சொல்லிக் கொடுத்த ஜபத்தை நான் அப்படியே சொல்லிகிட்டே இருந்தேன். எங்கள் அக்கா 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, கர்த்தர் அவங்களுக்கு ஜீவனை கொடுத்தாரு. அவங்களுக்கு ரத்தம் வரத்து நின்று போச்சு, முடி கொட்டுறது நின்று போச்சு, பல்லு உழுவுறது நின்று போச்சு,
ஆண்டவர் இனிமேல் என் வாழ்க்கையில் நீங்கள் தான் மாட்டா. வீட்டுக்கு வந்தேன், அன்றைக்கி ஜபம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன், இந்த பண்டிகரை எடுத்துகிட்டு போய் பள்ளம் தோண்டி போச்சுட்டேன். இனிமேல் அந்த பக்கம் போகக்கூடாது. நான் வீட்டில் சாப்பிட்டுட்டு வீட்டில் இருந்தேன். 4 மணிக்கு ஃப்ரெண்டை பார்க்க போனேன். 10-12 பசங்க நம்ம வீட்டாண்டா இருக்கிறானுங்க. அவனுங்களை பார்க்க போனேன், அவனுக்கு தள்ளி விட்டானுங்க. ஏண்டா நீ தான் சைடிஷ் செஞ்சு எடுத்துன்னு வர்றாளா, நீ தான் கறி செஞ்சு எடுத்துன்னு வர்றாளா, கோசிக்காதரா, அக்காவுக்கு உடம்பு சரியில்லை கூப்பிட்டாங்க. என்னடா ஒரு மாதிரியாக பேசுகிற, ரொம்ப ரஃபாக பேசுகிற, இப்போ இன்னும் சாதுவாக பேசுகிற, என்ன ஆச்சு உனக்கு? இல்லைடா அக்கா கோயிலுக்கு கூப்பிட்டு. எந்த கோயிலுக்கு? அல்லேலூயா கோயிலுக்கா? போயிட்டியா நீயா? போயிட்டியா? கிளம்பு கிளம்பு கிளம்பு, காற்று ஓட்டம், கிளம்பு கிளம்பு, நீ போயிட்டே அப்படியே இந்த பக்கம் வந்துடாதரா. ஏன்டா உனக்காக ரத்தம் கொடுப்பேன்னு சொன்ன, உனக்காக என் உயிரை கொடுப்பேன்னு சொன்ன, இப்போ நீ வானான்னு சொல்லி ஒதுக்குறியாடா? நீ அல்லேலூயா கோஷ்டி ஆகிட்ட, நீ வராது, நீ போயிடுனானுங்க. அன்றைக்கி என்னை விரட்டினானுங்க. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இயேசுக்காக வாழுறேன். என் நண்பர்கள் எல்லாம் ஒரு சிலர் இறந்துட்டானுங்க, ஒரு சிலருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒரு சிலர் ஊரை விட்டு போயிட்டானுங்க. நானும் அவனுங்களுக்கு தேடி கடவுளை பற்றி சொல்லணும்னு பார்த்தேன். 7 பேர் செத்துட்டானுங்க, 3 பேர் தான் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தவன் வக்கீல் இயேசுவை ஏற்றுக்கிட்டு, அவர் கேன்சர், அவர் கிட்னி ஃபெயிலியர் ஆனதுலேருந்து இயேசுவை ஏற்றுக்கிட்டான். இன்னும் இயேசுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறான். எங்கள் அக்காவிட்டனாக்க, ஆண்டவரே எங்கள் அக்காவை நீங்கள் குணமாக்கணும், உமக்காக நான் ஊழியம் செய்கிறேன் ஆண்டவரே. ஒரு நாள் சர்ச்சைக்கு போனால் 3ஆவது நாள் ஞானஸ்தானம் எடுத்தேன். பாஸ்டர் கொடுக்க மாட்டேன்ட்டார். உனக்கு ஞானஸ்தானம் கிடையாதுப்பா, இங்கே சர்ச்சில் ஒரு ரூல்ஸ் இருக்குது, 6 மாதம் வந்தால் தான் ஞானஸ்தானம். எத்தனை நாள்? 6 மாதம். பாஸ்டர் நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்க, நான் நாளைக்கு நான் செத்து போனால் என் ரத்தப்படி உங்கள் மேலே வரும்ன்ட்டேன். அப்படியே சொன்னேனே, என்னப்பா இந்த தம்பி இப்படி பேசுகிறானேன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். பாஸ்டர் நான் செத்து போனேன்னா என் ரத்தப்படி உங்கள் மேலே வந்துடும், அதனால் எனக்கு கொடு. எப்பா அதெல்லாம் வந்து ஞானஸ்தானன்றது, அதெல்லாம் உபதேசம், அதெல்லாம் நிறைய படிக்கணும், அதெல்லாம் நிறைய கற்றுக்கணும். அப்புறமா தம்ப இல்லை இல்லை நீங்கள் எனக்கு கொடுங்க, எனக்கு வேணுது, எனக்கு எங்கள் அக்கா வேணும். எனக்கு அவங்க, எனக்கு அக்காவுக்கு அக்கா அம்மாவுக்கு அம்மா. அவங்க யார்? எனக்கு அக்காவுக்கு அக்கா அம்மாவுக்கு. என்ன வளர்த்தாங்க எங்கள் அம்மா, அவங்க தான். ஏன்னா எங்கள் அம்மா என்னை அதிகமாக வளர்த்ததை காட்டிலும் அவங்களுடைய தம்பி பிள்ளைங்களை தான் வளர்த்தாங்க. அவங்க தம்பி பிள்ளைங்களை, அவங்க தம்பி தங்கச்சி தான் வளர்த்தாங்களே ஒழிய எங்களெல்லாம் விட்டுட்டாங்க. அப்படியே அவங்கள தான் பார்த்துக்குவாங்க. எங்களை வளர்த்தது எல்லாம் எங்கள் அக்கா மட்டும் தான். அப்போ எனக்கு வந்து எங்கள் அம்மான்னு தான் இன்றைக்கி அம்மான்னு தான் கூப்பிடுவேன். நான் அக்காலாம் கூப்பிட மாட்டேன், அம்மான்னு தான் இன்றைக்கும் கூப்பிடுவாங்கள. ஆண்டவரே எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் உயிரை கொடுத்தீங்கன்னா உமக்காக வாழ்வுன்னு சொல்லி அன்னைக்கு ஒப்பு கொடுத்தேன். இந்த மூஞ்சில் பவுடரை போடுறது, இந்த மூஞ்சில் சோப்பு போடுறது, இன்ன வரைக்கும் ஆண்டவருக்காக மட்டும்தான் வாழணும்னு நினச்சி இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. 1996 ரட்சிக்கப்பட்டேன். 96 ரட்சிக்கப்பட்டு 97 ஊழியத்திற்காக படிக்க போனேன். ஊழியக்காரனாக ஆண்டவர் அந்த ஊழியக்காரருக்கு உடன் ஊழியக்காரனாக வச்சார். 98 பைபிள் காலேஜுக்கு போனேன். 99 சபையை கட்டினேன். சொந்த ஊரில் பிறந்து வளர்ந்த இடத்துல குடிகார குடும்பம்னு சொல்லி ஊரையை ஒதுக்கி வச்சுது. அந்த குடிகாரம் குடும்பம் என்று சொல்லப்படுகிற இடத்துல தான் ஆண்டவருக்கு ஆலயம் கட்டணும். முதல்ல ஆண்டவருக்கு ஆலயம், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் சொல்லி ஆலயத்தை கட்டினேன். கேட்டேன் எங்கள் அண்ணனுங்களை எல்லாரையும் கேட்டேன், என்னென்ன சொல்கிறீங்க? எப்பா நீ தான் எங்களை நடத்துகிற, நீ என்ன சரியா அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம். நானும் அக்காவை ரசிக்கப்பட்டோம். குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஒரே மாதத்தில் எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும். 1 மாதம் தான், அதிக நாள் கிடையாது. எங்கள் வீட்டில் இருக்கிற அண்ணன் அண்ணி அக்காங்க அம்மா மாமா பிள்ளைங்க அக்கா பிள்ளைங்க எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள கிட்டத்தட்ட 17 பேர் ஒரே மாதத்தில் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிறகு எங்கள் பாஸ்டர் பார்த்து ஆச்சரியப்பட்டார். மகனே, அவர் சொல்லுவார், மகனேன்னு தான் கூப்பிடுவார் என்ன எங்கள் பாஸ்டர். ஏன்னா அவர் பிராமணர் ஐயரு. அவர் என்னை கூப்பிடும்போது மகனே, எனக்கு நீ மூத்த மகன். எங்கே போனாலும் சொல்லுவார், என் மகன் நெகேமியா, என் மகன் நெகேமியா. நான் பேர் வச்சேன். ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு அவர் 1 வாரம் ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி, நீ அழகத்தை கட்டுற மனுஷனா இருப்ப, உன் பேர் நெகேமியா என்று பேர் வச்சு என்னை முடிச்சு விட்டு இன்னைக்கும் அவர் என்னை பற்றி தான் பேசியிருப்பார். அவருக்கு மகன் ஒருத்தர் இருக்கிறான், பாலாஜின்னு ஒரு பையன், அவர் பேர் சாமுவேல், அந்த தம்பி பேர். அவனை காட்டில என் மேலே தான் அவ்வளோ பாசமாக இருப்பார். காரணம் என்னென்னா அவர் சொல்கிறதெல்லாம் செய்வேன். அவர் என்ன வேலை சொல்கிறாரோ, என்ன பண்ண சொல்கிறாரோ, ஒரே ஒரு வைராக்கியம் கொண்ட. இயேசுவை ஏற்றுக்கிட்ட பிறகு நேராக வீட்டுக்கு போனேன். 2 சட்டை 2 பேண்ட்டு ஒரு கைலி ஜட்டி பனின்னு எடுத்துக்கு நேராக வெளியே வந்தேன். பையில் போட்டுன்னு வந்தேன். எங்கப்பா போகிறேன்னாங்க, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டா என் பின்னாடி வாங்க, நான் கோயிலில் இருப்பேன், இன்றைக்கி நான் கோயில் பிள்ளையாக மாற போகிறேன், நீங்கள் வந்தால் அங்கே வாங்க, நான் வரமாட்டேன் உங்களை தேடி. நான் போயிட்டேன். ஏன்னா என்ன பார்க்காம இருக்க மாட்டாங்களே வீட்டில். ஒவ்வொருத்தங்களும் வர ஆரம்பித்தாங்க. ஒரே மாதத்தில் எல்லாரும் வந்து 3ஆவது மாதம் எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இன்றைக்கி ஞானஸ்தானம் எடுத்து இன்றைக்கி எல்லாரும் ஊழியக்காரராக இருக்கிறாங்க.
எங்கள் அண்ணன் ஊழியக்காரர், அண்ணன் பிள்ளைங்க ஊழியக்காரர், அக்கா ஊழியக்காரர், அக்கா வீட்டுக்காரர் ஊழியக்காரர். இன்னைக்கு ஊழியக்கார குடும்பமாகி இன்னைக்கு குடும்பமாக சபை ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. ஆண்டவர் நம்மளை எதற்காக அழைத்தார்? அவர் சொன்னார், மாதிரியை விட்டு சென்றாரா. என்ன மாதிரி? எதை செஞ்சாரா? அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வர்றபடி மாதிரியை பின்வைத்து போனார். இன்னைக்கு நாம அந்த மாதிரியை பார்க்கணும். அந்த அக்காவை பார்க்கக்கூடாது, அந்த அண்ணனை பார்க்கக்கூடாது, அந்த அம்மாவை பார்க்கக்கூடாது. யாரை பார்க்கணும்? அவர் விட்டு சென்ற அடிச்சுவடுகளை. இன்னைக்கு ஏன் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க ரசிக்கப்பட மாட்டாங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே ரசிக்கப்பட மாட்டாங்க? காரணம் என்னன்னு கேட்டால் தெரியும். அது எங்க பாஸ்டர் சொல்றது? இன்னும் நம்ம அந்த பிடிவாதத்திலையோ, அந்த வீம்பு பிடிச்சிக்கினையோ, இன்னும் அந்த கோபத்திலையோ, மன்னிக்க முடியாத அந்த சுவாபத்திலையும் இருக்கிற வரைக்கும் நம்மளால யாரையும் ரசிக்க முடியாது. நம்ம சொல்லலாம் ரட்சிப்பு கர்த்தருடையது, ஆனா அந்த ரட்சிப்புக்கு வழிகாட்டியாய் உன்னை வைத்திருக்கிறார் ஆண்டவர். உன் வழிகள் சரியா இருந்தால் உன்னை பார்க்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்டவனுக்கு என்ன? ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஒரு மாதிரி. நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க, இங்க ரட்சிக்கப்பட்டவங்க யாரும் புதுசா இருக்கிறீங்களா? எல்லாமே ரட்சிக்கப்பட்ட விசுவாசிங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிங்க. அப்ப ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும்? இதுதான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி நற்சாட்சியா இருக்கணுமா? என்ன சாட்சி? குடிகார குடும்பம் என்று சாட்சி பெற்ற எங்கள் வீடு இன்னைக்கு பாஸ்டர் குடும்பம் என்று சொல்றாங்க. ஊரே இன்னைக்கு எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஏன்னா சொந்த மண்ணில், சொந்த ஊரில், பக்கத்தில் வீடு, இந்தாண்ட வீடு, சத்தம் போட்டு ஜெபம் பண்ண முடியாது, செட்டு சவுண்ட் செட்டு போட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலாம் எல்லாரும் சொல்லுவாங்க. நாங்கள் சொல்லுவேன், நாங்கள் எப்போ வேணாலும் ஜெபம் பண்ணுவோங்க. ஏன்னா ஏசப்பா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து நாங்கள் சண்டை போடும்போது விலைக்கு விடுவான், நாங்கள் குடிச்சிட்டு சண்டை போடும்போது விலைக்கு விடுவான். இன்றைக்கி நாங்கள் சிரிச்சு பாடி ஆண்டவர் ஆர்ப்பரிக்கும் போது அவன் சந்தோஷப்படுறான், எங்களுக்காக வேண்டிங்கன்னு சொல்கிறான். பார்த்தேன், பொணலை எடுத்து கட்டினேன். பைபிள் வசனம்னு சொல்லி ஒன்று இருக்குது, பெல் அலாரம்னு சொல்லிட்டு காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அடிக்கும். அது சின்ன பாக்ஸ் தான், 9500 அவர் என் ஃப்ரெண்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகினாரா, அவர் குணமாக்கினோடனே அவர் கேட்டார், மச்சான் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். நான் கேட்டேன், இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் ரசிக்கப்படுற மாதிரி எதனா ஒன்று செய், என்ன வேணும்? ஒரு கெடிகாரம் ஒன்று வாங்கி கொடுன்னு சொன்னேன். சரி வாங்கி தரேன். எவ்வளோ? 9500. என்னால் முடிஞ்சது 5000 கொடுக்குறேன்னு கொடுத்தாரு. மறாவது நாள் ஃபோன் பண்ண, திருச்சியிலேருந்து வந்தது, செட் பண்ண போட்டேன். இன்றைக்கி ஓடிக்கிட்டே இருக்குது, இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு 2 நாள் அது புனல் வேலை செய்யலைன்னா 3ஆவது நாள் வீடு தேடி வந்துடுவாங்க. என்னங்காச்சு? அந்த பாட்டு சத்தம் கேட்கல, அந்த வசன சத்தம் கேட்கல, என்னாச்சு? எதனா செலவு பண்ணுமா, எதனா வாங்கி கொடுக்கணும்? இல்லை இல்லைங்க, அதெல்லாம் சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மழை பெஞ்சால் கொஞ்சம் ஜுரம் வந்துடும் அதுக்கு. ஏன்னா மழை பெஞ்சு தண்ணி பட்டுச்சுன்னா அது காயில் போயிடும். திரும்ப அந்த காயிலை கட்டி திரும்ப வேறு காயில் மாற்றணும். இதுதான் அதனுடைய இது. அப்போ அதனால் என்ன செஞ்சுட்டேன், அதுக்காகவே 20000 செலவு பண்ணி மேலே ஒரு ஷெட்டை போட்டேன். ஷெட்டுக்குள்ளே பணலை தூக்கி வச்சிட்டேன். இப்போ போகுது 5 ஊருக்கு. அது எப்போதுமே 5 ஊருக்கு போய் அந்த வார்த்தை போயிட்டு எல்லாருக்கும் காலையில் 5 மணி ஆனால் எழுப்பி விட்ரும். ஒரு பாட்டு பாடும், ஒரு ஜெபம் பண்ணோம், ஒரு பைபிள் அதிகாரத்தை படிக்கும். முடிஞ்சு போச்சு. 5 மணிக்கு. 6 மணிக்கு ஒரு வசனம் சொல்லும், 7 மணிக்கு ஒரு வசனம், 8 மணிக்கு ஒரு வசனம், சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு பாட்டு பாடும், நைட்டு 9 மணிக்கு ஒரு ஜெபம் பண்ணும், 10 மணிக்கு வசனத்தை சொல்லிட்டு முடிச்சிடும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். திரும்ப காலையில் 5 மணிக்கு அதுவே தொடங்கும். இன்றைக்கி கிறிஸ்தவ குடும்பம் என்று சொல்லப்படணும்னா நாம் மற்றவர்களுக்கு முன்பதாக ஒரு மாதிரி எப்படி இருக்கணுமா? நாம் எப்படி இருக்கணும்னு தெரில. நாம் எப்படி இருக்கிறோன்னு நமக்கு தான் தெரியும். நான் யாரையும் குற்றப்படுத்துவோ, ஏன்னா ஐயாவை எனக்கு இப்போ தான் பார்க்குறேன். ஐயாவை எனக்கு தெரியாதோ, வேதாவாவது 2 நாளாக பார்த்துன்னுக்கிறேன். அவர் நல்ல நண்பராக இருந்தார், ஆச்சரியமான காரியங்கள் செய்தார். இந்த பெங்களூருக்கு வந்திருக்கிறோம், மொழி தெரியாது, இங்கிலீஷ் படிக்க தெரியாது. ஆண்டவரே என்னையே இங்கே என்ன ஐயா செய்வீங்க? ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸுக்காக என்னை கூப்பிட்டாங்க. கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்தினாங்க, எழுப்புதலுக்கான ஒரு கான்ஃபரன்ஸு. அமெரிக்கா தேசத்தில் ஒரு பைபிள் ஒரு காலேஜில் வந்து, யூனிவர்சிட்டி காலேஜில் வந்து ஒரு எழுப்புதல் வந்தது. அந்த எழுப்புதலில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் அந்த காலேஜுக்கு போயினே இருந்தாங்க, ரசிக்கப்பட்ட அவ்வளோ பிரபலமாக இருந்தது. அந்த எழுப்புதலுக்கு காரணமாக இருந்த அந்த வெள்ளைக்காரங்க வந்திருந்தாங்க, 3 பேர் அமெரிக்கா தேசத்துலேருந்து வந்திருந்தாங்க. அப்போ எனக்கு வந்து இலங்கையில் இருக்கிறவர் ஃபோன் பண்ணி, ஐயா பெங்களூருக்கு போகிறோம், நாம ஒரு மீட்டிங் இருக்குது போகிறோன்னு சொன்னார். அவ்வளோதான், என்ன மீட்டிங்லாம் தெரியாது. ஆனால் இங்கே வந்த பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டோம்.
எங்கேயோ அலைஞ்சோம். ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி இடத்த போய் கண்டுபிடிச்சி நாங்கள் மீட்டிங் அட்டனமா லைஃப் பிரயோஜனமாக இருந்தது. எங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல். இன்றைக்கி எழுப்புதலுக்காக ஜபிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நாம எழும்ப மாட்டோம். பக்கத்தில் இருக்கிற எழும்புங்க, நீங்கள் எழும்புங்க. நாம எழும்ப மாட்டோம். நாம உட்காந்து இடத்துல தான் உட்காந்துருப்போம். யாரும் எழுப்பமா. எழுப்புறதுக்கு தான் ஆண்டு என்ன வச்சிருக்காரு. நீ எழுப்புனாதான் மற்றவங்க எழும்புவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எங்கள் ஊரில் பாதி பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, பிறந்து வந்த ஊரில் எங்களுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டவங்க சொன்னாங்க, என்னன்னா தம்பி உன்னெல்லாம் இந்த ஊரில் இருக்கிற மக்களை திருத்த முடியாதுப்பா. இந்த ஊரில் இருந்து இயேசுனாருக்கே சொந்த ஊரில் கனம் கிடையாது. வேதத்தில் சரியாக நம்ம புரிஞ்சு கொண்டுது, அவ்வளோதான். தீர்க்கதரிசிகளுக்கு தான் சொந்த ஊரில் கனம்னு சொல்லிக்கிறேன். நான் தீர்க்கதரிசி கிடையாது, நான் மனுஷன்தான். ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை பேசும்போது அது அவங்களுக்கு பலிக்குது. அது அவங்களுக்கு உணர்வடைந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்றவாறு மாறுகிறது. எவ்வளோ பேர் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி 25 வருஷமாக அதே இடத்துல சபை வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. 15 ஊழியக்காரர்களை உருவாக்கி ஊழியத்துக்கு அனுப்பியிருக்கிறேன். எங்கள் சபையில் உங்களை மாதிரி தான் ஒரு 30-35 பேர் தான். 3 வருஷத்துக்கு மேலே அவங்கள வச்சுருக்க மாட்டேன். 3 வருஷத்துக்கு மேலே அவங்கள எழுப்பி சபைக்கு வர வெளியில் இருக்கும்போது விசுவாசி, கர்த்தருடைய நாமத்தை இருதயத்தில் விசுவாசித்த ரட்சிக்கப்படுற நீ விசுவாசி ஆகிற. வெளியில் இருக்கும்போது விசுவாசி ஆகி உள்ள வர, உள்ள வந்த பிறகு நீ சீசனை மாறுற. சீசனை மாறின பிறகு என்ன செய்யணும்? அழைப்பை பெற்று போய் ஊழியர் செய்ய, அநேகருக்கு பிரயோஜனமாயிரு. மற்றவர்களுக்கு எப்படி இருக்கணுமா? பிரயோஜனமாக இருக்கணுமா? அப்போ ஆண்டவர் உன்னை எதற்காக அழைத்தார்ன்ற அந்த நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எங்கள் வீடு கூரை வீடாக இருந்தது. கூரை வீட்டில் தான் இப்படி படுத்து பார்த்தா அண்ணாந்து பார்த்தா நிலா தெரியும், நட்சத்திரம் தெரியும். படுத்துக்கு நான் அந்த நிலா வெளிச்சத்தில் தான் காலையில் எழுந்திருது. எப்படின்னா சூரிய ஒளி எங்கள் மேலே பட்ட பிறகு நாங்கள் எழுந்திரிப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் அதை எல்லாம் கட்டடமாக மாட்டினார். எல்லாம் திட்டினாங்க. நான் கல்யாணம் பண்ணி எனக்கு 3 குழந்தை. என் குழந்தைங்கள்லாம் அந்த மண்ணு தரையில் விளையாடும் போது வர்றவங்க எல்லாம் திட்டுவாங்க, எப்பா கோயிலுக்கு செலவு பண்ணிருக்கிறா, இந்த வீட்டை கொஞ்சம் ஒழுங்கு பண்ணுப்பா. நான் சொன்னேன், முதல்ல தேவனுடைய ஆலயம், அதுக்கப்புறம் வீடுன்னு. கர்த்தர் ஆலயத்தையும் கட்டி கொடுத்தாரு, வீட்டையும் கட்டி கொடுத்தாரு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரே ஒரு வழி, ஆண்டவர் உன்னை எதற்காக அழைத்தார்? இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். மற்றவர்கள் முன்னாடி எப்படி இருக்கணுமா? யாருக்கு? இன்னொரு வசனத்தை வாசிங்க, காட்டுறேன். யாருக்கு மாதிரியா இருக்கணும்? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம், 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய். யாருக்கு? நான் ஃபர்ஸ்டே சொன்ன விசுவாசிகள்னா யாருன்னு. உள்ள உக்காந்துக்கிறவங்க விசுவாசிங்க கிடையாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லார் கையிலும் பைபிள் இருக்கு. நீங்க விசுவாசிகள் கிடையாது. விசுவாசிகள் சொல்லிக்கிட்டே என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறோம். வெளியில கேட்கப்படுகிற வார்த்தையை கேட்டு நம்புறான் பாருங்க, அவனா தான் விசுவாசி. அந்த விசுவாசி உள்ள வருகிறான். வேதம் சொல்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வருகிறார். சேர்த்து கொண்டு வருகிறவர்களை அப்படியே வச்சுக்கிறதுல ஆண்டவர் அவங்களை என்ன செய்யறாரு? உபதேசத்தினால தேற்றி, உபதேசத்தினால உருவாக்கி, அவங்களை சீசராக்கி, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க. யார புறப்பட்டு அனுப்புறாரு? வெளியில இருக்கிறவங்கள அல்ல, உள்ள இருக்கிறவங்கள என்ன செய்யறாரு? நீங்க சீசரா ஆன பிறகு நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிச்சு அவங்களுக்கு என்ன செய்யுங்க? ஞானஸ்தானம் கொடுங்கன்றாரு. நீங்க சீசர் ஆகாம சீசனுக்குரிய தன்மை என்ன சொல்லுங்க? யார் சீசன்? யாருங்க சீசன்? சீசன்னா யாரு? நம்ம சொல்ல, நான் தாங்க சீசன், நாங்க தாங்க சீசன். உண்மையாவா? நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நான் சீசன் இல்லையா? வேதம் சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்றுவானால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான்றார். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான்றார். எனக்கு பின் செல்லாதவன் அவன் சீசனா இருக்க மாட்டான்றார். அப்போ நம்ம சீசனா இருக்கணும்னா ஒன்று, இயேசுவோட வார்த்தைக்கு
கேட்டு நம்ம கீழ்ப்படிந்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்கள் சீஷர்கள். இன்னொரு சீசன் யாருன்னு உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோவானுக்கு எதிர சுவிசேஷம். சீசன் யார்? யோவான் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. 8. அல்லேலூயா. இங்க வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பதினால என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு நீங்க என்னவா இருப்பீங்களா? சீசரா. நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்கணும். நமக்கு எல்லாம் தெரியும். ஆவியின் கனியோ நம்ம ரோமன் கத்தோலிக்கில் செய்வாங்க. சாமியாருக்கு எங்களுக்கு பிறந்த நாள் வந்துட்டா, கல்யாண நாள் வந்துட்டா, ஏன்னா ஒரு விசேஷ நாள் வந்துட்டா சாமியாருக்கு போய் கனி கொடுப்பாங்க. என்ன கனி கொடுப்பாங்க? ஒரு தட்டில் வச்சு பழத்தெல்லாம் கொண்டு போய் சாமியாருக்கு கொடுப்பாங்க. எங்களுக்கு தெரியல அப்போ. சரி, கனி கொடுக்குறாங்க, கனி கொடுக்க சொல்கிறாங்க. ஒரு தட்டில் திராட்சை இருக்கும், ஒரு தட்டில் சாத்துக்குடி இருக்கும், ஒரு தட்டில் ஆப்பிள் இருக்கும். இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சாமியாருக்கு கொடுப்பாங்க. எங்களுக்கு அப்போ தெரியல. கனி கொடுக்கணும், நாம தான் கனி கொடுக்கணும். அப்போ இது மாதிரி காசுக்கு வாங்கிட்டு வந்து கனியை கொடுக்கறது இல்லை. கனி கொடுக்கணும்னா உன் வாழ்க்கையிலேருந்து கனி கொடுக்கணும். அல்லேலூயா. ஆவியின் கனி 9. ஆவியின் கனி 9 கொடுக்க முடியுமா? அதை எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? அந்த கனி கொடுக்குற வாழ்க்கையா? அந்த 9 கனி எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? சொல்லுங்கம்மா. வீட்டிலேருந்து ஆரம்பிக்கிறோமா? ஆரம்பித்தோமா? இல்லை ஆரம்பிச்சுட்டு இருக்கிறோமா? இல்லை நம்ம இதை செயல்பட்டு இருக்கிறோமா? ஆண்டவர் இங்கே இருக்கிறாரு. நான் உணர்ந்தேன். நல்ல வர்ஷிப் பரிசுத்தாவியாரோட கிரியைகளை உணர்ந்தேன். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்க பயப்படுறாங்க ஆண்டவருக்கு. இன்னும் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு தான் பயம் இல்லாமல் போயிடுது. வேதம் சொல்லுது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை இவ்விதமாக ஆஸ்வதிக்கப்படுவான். நமக்கு அந்த பயம் இல்லாததுனால தான் நம்ம ஆஸ்வதிக்கப்பட முடியல. உண்மையா இல்லையா? நான் நேற்று ஒரு பாஸ்டர் வீட்டு போய் ஜோம் பண்ணேன். அங்கே ஒரே ஒரு வசனத்தை சொன்னேன். அவங்களுக்கு அது புரிஞ்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அதை குறித்து விளக்கத்தையும் சொன்னேன். அது உங்களுக்கு ஒரே ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிங்க. நீதிமொழிகள் 5:10. இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்போ படிச்சிங்க வசனத்தை, மறுபடியும் எல்லாரும் எடுத்துக்கங்க. அந்த வார்த்தையை எல்லாரும் எடுத்து படிங்க. ஒரு நிமிஷம் அந்த வசனத்தை மேலே உங்களை தலையை அப்படியே உற்று கவனிங்க. அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள், உன் பிரயாசத்தின் பலன் புறஜாதியாரோடைய வீட்டிலே போய் சேரும். ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்கிறாரு? ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்கிறாரு? என்ன ஆசீர்வதிக்கிறாரு? என்ன ஆசீர்வதிக்கிறாரு ஆண்டவர்? அந்நியர் ஆசீர்வதிக்கல, என்னத்தான் ஆசீர்வதிக்கிறாரு. என்னத்தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. என்னத்தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றாரு. நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், நீ போகையில் ஆசீர்வதிப்பட்டு இருப்பாய், வரையில் ஆசீர்வாதம் என்பது எடுக்கு. யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கிட்டோமோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளையா மாறுறோமோ அவங்களுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சாரா இல்லையா? வசனம் சொல்லுது, கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறாரு. ஆனால் நம்ம ஆசீர்வாதமாக வாழுறோமா? எங்கே போச்சு அந்த ஆசீர்வாதம்? நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எங்கே போச்சு? ஐயா அங்கே பாருயா, என் வீட்டு எதிர் வீட்டுக்காரன் ஆசீர்வாதமாக இருக்கிறான். நான் ஜெபிக்கிறேன், நான் பாட்டு பாடுறேன், சபைக்கு கொடுக்குறேன், சபைக்காக நிற்கிறேன், சபைக்காக நான் ஆசீர்வதிக்கப்படலை. எதிர் வீட்டுக்காரன் ஆசீர்வாதமாக இருக்கிறையா. இன்றைக்கி நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். இத்தனை வருஷமாக என்னால் ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு இடம் வாங்க முடியல. காரணம் என்ன? ஆண்டவர் உன்னை தரித்திரனாய் பிறக்கும்படியாக வைக்கல, உன்னை ஐஸ்வர்ய சம்பினராய் உன்னை மாறுவதற்காக தான் அவர் தரித்திரனானார். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? உண்மையாகவே நம்ம எல்லாரும் ஐஸ்வர்யவான்கள் தான். நாம் என்ன செய்கிறோம்? அந்த ஐஸ்வர்யத்தை சரியாக பிரயோஜனப்படுத்துறதில்ல. வசனம் சொல்லுது, அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைகிறான். எப்படி? இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் யாருக்கு போய் கொடுக்குறோம்? ரட்சிக்கப்படாத அண்ணனுக்கும் தம்பிக்கும் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் தான் போய் கொடுக்குறோம். கர்த்தர் யாரு கொடுக்க சொன்னார்? கர்த்தர் அதை யார் அனுபவிக்க சொன்னார்?
யார் அந்நியர் அனுபவிக்க சொன்னாரு? உனக்கு கொடுக்குறாரு. நீ ஆசீர்வாதமா இருக்கணுன்றதுக்காக உனக்கு கொடுத்தாரு ஆண்டவர். ஆனா நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? அப்ப வசனம் உண்மைதானே? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாத எவனோ அவனுக்கு உள்ளதோ. அதனால தான் இன்னைக்கு நம்ம அப்படியே இருக்கிறோம் வாடகை வீட்டிலே. 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா வாடகை வீட்டில். காரணம் என்னன்னா இதுதான், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டாரணும். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதமும், கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி போனால் சாபமும் வரும்னு சொல்றாரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரு. நீ ஆண்டவர் சொல்றாரு நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா, நீ கடன் வாங்காத இருப்பான்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம தான் முன்னாடி போய் கடன் வாங்குறோம். எங்கள் பாண்டிச்சேரியில் ஒரு பிரதர் இருக்கிறார், ஊழியெல்லாம் செய்வார். அவர் கடன் வாங்கும்போது வாங்கிடுவாராம், ஆனால் கொடுக்கறதுக்கு மனசே வராதான். எப்படியே அது ஒரு விசுவாசிக்கிட்டே சொல்கிறார். அந்த அம்மாக்கிட்டே 10,000 ரூபா கடன் வாங்கிக்கிறாரு. ஏம்மா கடன் வாங்கும்போது வாங்கிடுவோம்மா ஜாலியாக, ஆனால் காசு இருக்கும், ஆனால் கொடுக்கறதுக்கு தான் மனசு வராது. இது சொல்கிறது யார்? விசுவாசி ஊழியக்காரங்க. எவ்வளோ பெரிய வேதனையான ஒரு காரியம். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த உலகத்தில் நீங்கள் வாழுற ஒரே ஒரு வாழ்க்கை, அன்பில் மாத்திரம் கடன் ஆளியாக இருங்க, வேறு ஒன்றுலேயும் நீங்கள் கடன் படாதுங்க. இன்றைக்கி வயசு எனக்கு 47 ஆகுது. இன்ன வரைக்கும் நான் ஒரு பைசா யாருக்கிட்டே கடனாக இல்லை. ஆனால் என்னுடைய பணம் வெளியில் 4.5 லட்ச ரூபா இருக்குது. அதை கொடுங்கன்னு யாருக்கிட்டே நான் கேட்கல. ஆனால் அது என் பணம் கிடையாது, கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. என்கிட்ட இருக்கும்போது கேட்டாங்க, கொடுத்தேன், அவ்வளோதான். இருக்கும்போது கேட்டாங்க, கொடுத்தேன், வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்ல. இப்போ பாஸ்டரே வர்றாரு உங்கள் வீட்டுக்கு, ஏம்மா ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு 1000 ரூபா தான் கொடுமா. நம்ம என்ன செய்யக்கூடாது? பக்கத்து வீட்டில் போய் கடை வாங்கி கொடுக்கக்கூடாது. பக்கத்து வீட்டுக்கு போய் கடை வாங்கி, ஆண்டவர் சொல்கிறாரு உன்னிடத்துல இருந்தால் கொடு, இல்லைன்னா விடு, கடை வாங்கி கொடுக்க சொல்ல. நீங்கள் சபையில் ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே நான் உமது அடிமை ஆண்டவரே, ஆண்டவரே நமக்கு அடிமை ஆண்டவரேன்னு சொல்கிறோம். உண்மையாக ஆண்டவருக்கு அடிமை தானே? ஆண்டவருக்கு அடிமை தானே? நீங்கள் இப்போ ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கிறீங்க, ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கிறீங்க, பாட்டெலாம் பாடுறீங்க. ஆனால் உங்கள் மனசாட்சி உங்களை குத்தலை. கடன் வாங்கிட்டோமே, இப்போ நீங்கள் யாருக்கு அடிமை? ஆண்டவருக்கு அடிமையா, கடன் கொடுத்தவனுக்கு அடிமையா? அவனுக்கு தான் அடிமை. அப்புறம் எப்படி நீங்கள் சபையில் ஆண்டவரே நான் உமது அடிமை ஆண்டவரேன்னு எப்படி பாடுவோம்? பாட முடியாது. சரியாக வசனத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு சரியாக நடந்தீங்கன்னா வேதம் சொல்கிறது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. படிப்பறிவே இல்லாத என்ன ஆண்டவர் உயர்த்தினார்னா படிக்கிறவங்களை எப்படி உயர்த்தி வைப்பார்? அல்லேலூயா. எனக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாதுங்க. மலேசியாவுக்கு போக உதவி செஞ்சார், சிங்கப்பூருக்கு போக உதவி செஞ்சார், ஸ்ரீலங்காவுக்கு 5 தடவை போயிட்டு வர உதவி செஞ்சார். இன்றைக்கும் ஊழியக்காரர்கள் என்னை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் சொன்னேன் ஒரே ஒரு தடவை தான் எல்லா இடத்துக்கும் செலவு பண்ணிட்டு போனேன். அதுக்கப்புறம் அவங்க என்னை காசு போட்டு எடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது வார்த்தை. நான் யாருக்கும் நாளைக்கு ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காம போனாலும் எனக்கு பிரச்சனை. எனக்கு வேண்டியது கர்த்தர் சொன்னதை நான் சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். நீங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். அவருடைய அடிச்சுவடைகளை நீங்கள் பின்பற்றிங்கன்னா ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும், மாதிரியாக இருக்கணும். வேதம் சொல்கிறது நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய், நீ அநேக ஜாதிகளை ஆளுவ. எங்கே பாஸ்டர் என் குடும்பத்தையும் என்னால் ஆள முடியல. அப்போ நம்ம குடும்பத்தையே நம்மளால் ஆள முடியலன்னா அப்போ யாரோ நம்மளை ஆள்றாங்க இல்லை? ஆள வேண்டியவர்கள் நாம. அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சார். ஆளுகை செய்வதற்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சார். ஆனால் நம்ம ஆள்றது இல்லை, நம்மளை தான் எல்லாரும் ஆள்றாங்க, நம்மளை தான் எல்லாரும் ஆட்டு பிடிக்கிறாங்க. சபைக்கு வரோம், சபை விட்டு வீட்டுக்கு போனோடனே நம்ம எல்லாத்துக்கும் அடிமையாக இருக்கிறோம். ஏன்? கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாயிட்டான். அடிமைத்தனத்தை தூக்கி போடுங்க. நீங்கள் விடுதலையாக்கப்படணும், சத்தியத்தை அறியணும், விடுதலையாக்கப்படணும். 1க்கு 30, 30க்கு 60, 60க்கு 100 மாற்றப்படணும். அல்லேலூயா. மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாமா? தேவன் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருக்கும்படியாக எதற்காக ஆண்டவர் உன்னை அழைத்தார்? அவருடைய அழைப்பின் திட்டம் என்ன? அழைத்தவர்களை அவர் வெறுமையாய் விடுகிறதில்லை. அழைத்தவர்களை அவர் சும்மா விடுகிறதில்லை. அழைத்தவர்களை சும்மா முட்டுக்கட்ட மாதிரி உக்காந்துருன்னு சொல்றதில்ல. அழைத்தவர்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். அவருடைய கரத்தில் நீர் ஒப்பு கொடு. ஆண்டவரே உம் கரங்களில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நீ பயன்படுத்துகிற கருவியாக என்னை மாற்றும். நீர் என்னை எப்படி பயன்படுத்த விரும்புகிறீரோ அப்படியே என்னை மாற்றி என்னை உருவாக்கி நடத்துங்கப்பா. சித்தம் போல என்னை நடத்தும் என்று கேளுங்கள். தேவனாகவே கர்த்தர் உன்னை நடத்த வல்லவராயிருப்பா.
இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் மாதிரியாக இருக்கணும், மாதிரியாய் வாழணும். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் மாதிரியாய் வாழ்ந்தாதான் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம உலகத்தோடு ஒத்து போனால் தப்பு கிடையாது, ஊரோடு ஒத்து வாழ்வது தான் வாழ்க்கை என்று சொல்றது வாழ்க்கை அல்ல. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல என்னை அன்பு கூறுகிறவர்கள், என்னை நேசிக்கிறவர்கள், என்னை பின்பற்றுகிறவர்கள், என் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள், என் வசனத்தை கேட்டு நடுங்குகிறவர்கள், இவர்கள் யாவரோ உலகத்தார் அல்ல என்று தான் சொல்றாரு. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம், ஊரோடு ஒத்து போக வேண்டாம். நாம் ஆண்டவர் நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறாரு. காரணம் என்னன்னா, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஆளுகை செய்யும்படியாக, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் பரிசுத்த இனமாய் மாறும்படியாக, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் கடன் வாங்குறவர்கள் அல்ல, கடன் கொடுக்கிறவர்களாக மாறத்தக்கவாராய். இதற்காக தான் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். பரிசுத்தமுள்ள தேவனே, சமூகத்தில் வந்து ஜீவனுள்ள சாட்சியை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம், தாய்மார்களுக்கு ஆட்சேபிக்கிறோம், சகோதர சகோதரிகளுக்கு ஆட்சேபிக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால இவர்களை இன்னும் ஆளுகை செய்யும்படியாக ஆட்சேபிக்கிறோம். உடைய கரம் ஒன்றே பெரிய நன்மைகளை உண்டாக்கட்டும். விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கத்தக்கதாய் இவர்களுடைய வாழ்க்கையை இன்னும் நீர் மேம்படுத்தும்படியாக ஆட்சேபிக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இவர்களுக்குள் உருவாகும் அளவும் ஆண்டவரே நீர் பெரிய நன்மைகளை கட்டளையிட்டு நடத்துவீராக சுவாமி. அடிச்சுவடுகளை பின்பற்றி வர உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.